தம்பி சொல்லுவனே. நியூஸ் பேப்பர் இருக்காப்பா? எத்தனை கிலோண்ணே? கிலோவா? 2-3 கொடுப்பா. 2-3 இந்தாங்கண்ணே பேப்பர். எவ்வளோப்பா தம்பி? அதெல்லாம் வேணாம், நீ படிக்காத, நீ எடுத்துட்டு போங்க. இல்லப்பா படிக்கலாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்குண்ணே? பாப்பா ஆய் போயிருச்சு, தொடக்க வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்னப்பா அப்படி பாக்குற? பிராக்டிகலா பார்த்தா இன்னைக்கு அதானே உண்மை. இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் மற்ற ஆளுகளுக்கு என்னன்னா என்ன, நம்ம நல்லா இருக்கணுமா, நம்ம இருக்கமா, அவ்வளோதான்ட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ கரெக்டானே பேசுறாருண்ணே. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, நம்ம தான் ஒரு தப்பா நினைச்சிட்டோம். சரி வரேன்பா. பம்பரமா தம்பி. ஏனே? பம்பரம் பம்பரம். ஆமாண்ணே, பம்பரம் 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 தான். எவ்வளோ? வெளியில 12 உங்க பையனுக்கு 10 எடுத்துக்கணும். எத்தனை வேணும் எடுத்துக்கணும்? எத்தனை வேணும்? நீ வேற பம்பரம் எனக்குப்பா, எனக்குப்பா. ஏனே என்னன்னே 7 வயசு ஆச்சு போய் பம்பரம் சுத்துறீங்க ஆளப்பா. தம்பி உனக்கு என்ன தெரியும் பம்பரத்தை பத்தி? நானும் சின்ன வயசுல பம்பரம் விளையாண்டு இருக்கேன். எதுக்கு சொல்லுங்க, நீ கேட்போம். சொல்றேன். இது வாழைப்பழக்கட்டை, இது வெங்காய கட்டை, அப்புறம் நீ ஒண்ணு உள்ள ஒழிச்சு வச்சிருக்கிய அது தெரிஞ்சு போச்சா? இது ஆப்பிள் கட்டை தம்பி. சரிண்ணே, சூப்பர்ண்ணே, சூப்பர். இனிமே பம்பரத்தை பத்தி தப்பா பேசாத என்ன. வர்றேன். ஐயோ, பம்பரத்துக்கு காசு கொடுத்துட்டு போயா? அதெல்லாம் கிடக்குறேன் தம்பி.